ஹலோ விவாஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவரை பற்றின ப்ரீவியஸ் கொஷின் தான் நம்ம ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு 10 ப்ரீவியஸ் கொஷின் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவிமணி எனும் பட்டம் தேசிக விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு எது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2023 வருடத்தில் கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஷின். சரிங்களா? ஸோ கவிமணி அப்படிங்கிறவருக்கு தேசிக விநாயகனார் கவிமணிங்கிற பட்டம் தேசிக விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய சென்னை மாகாண தமிழ் சங்கம். சரிங்களா? அடுத்தது இன்றைக்கான செகண்ட் ப்ரீவியஸ் கொஷின், உமர் கயாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் யார்? ஸோ இது நமக்கு அப்வியஸாக தெரியும். உமர் கயாம்ங்கிற பாடல்களை வந்து எழுதினவர் கவிமணிங்கிறது நமக்கு தெரியும். 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்திலே நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ புது சமச்சீர்லையும் படிச்சிருப்போம், பழைய சமச்சீர்லையும் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2023 வருடத்தில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஷின். ஸோ அடுத்தது இன்றைக்கான 3வது கொஷின் வந்து பார்த்துடலாங்களா? சரி. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கவிமணி தேசிக விநாயகனார். ஸோ இது வந்து 2022 வருடத்தில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஷின். ஸோ இங்கே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது இந்த ஆன்சர்ஸாக வந்து இருக்கக்கூடாதுங்க. அந்த கொஷின்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த கொஷினோட பாயிண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் நோட் ஸ்கீமாக நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ கவிமணி அப்படிங்கிறதுல நீங்கள் எங்கேயாவது படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே ஒரு கீ பாயிண்ட் மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஆல்ரெடி புக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இது இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை அண்டர்லைன் பண்ணி இது வந்து ப்ரீவியஸ் கொஷின் 2022 வந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணணும், மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இல்லைனா ஒரு நோட்டு மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ பாரதியாருக்கு வந்து பாயிண்ட்ஸு, பாரதிதாசனுக்கான ப்ரீவியஸ் கொஷின் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். கொஷின் 4 ஆப்ஷன்றது எழுதுறதை தாண்டி கீ பாயிண்ட்ஸ் எழுதிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஈஸிங்கிறத தாண்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடியவர் வந்து யாருங்க? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கவிமணி. ஸோ இது வந்து 2022 வருடத்தில் கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஷின். ஸோ இந்த மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மாங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வரி. சரிங்களா? ஓகேங்க. ஸோ இது கூடவே பாரதிதாசனோட ஒரு கூற்றும் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த தமிழ் புத்தகத்தில். சரிங்க. அடுத்த கொஷின், உரைமணிகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஸோ உரைமணிகள்ங்கிற நூல் எழுதினவர் கவிமணி. சரிங்களா? இப்போ 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலே வந்து சில நூல்கள் வந்து இவர் எழுதியிருக்காருன்னு படிச்சிருப்போம். அந்த இடத்துல நீங்கள் போய் இப்போ இனிமேல் என்ன எழுதி வச்சுக்கணும், உரைமணிகள்ங்கிறத எழுதி வச்சுட்டு அடுத்து ரிவைஸ் பண்ண என்ன பண்ணணும், இந்த உரைமணிகள்ங்கிறதையும் சேர்த்து படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2013 வருடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ 2013 அப்படின்னாலே அப்வியஸாக அது என்னதுங்க, பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ கண்டிப்பாக இந்த வேர்டு வந்து எங்கே இருக்கும், பழைய சமச்சீரில் இருக்கும். சரிங்களா? சரி. அடுத்தது, கோடிட்ட இடத்தை நிரப்புக. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இயற்றிய நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு இதெல்லாம் யார் எழுதுனதுங்க? ஸோ இது நம்மளோட ப்ரீவியஸ் கொஷினே பல தடவை பார்த்துருவோம். அந்த பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, பாப்பா பாட்டுங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் யார் எழுதுனது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வேறு நபர்களாக இருந்தாங்கன்னா அந்த பேர்களையும் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சரி. இப்போ கவிமணி எழுதுனது என்னது, உமர் கயாம் பாடல்கள். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2012 வருடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் யார்? ஸோ சிலப்பதிகாரத்தை இந்த மாதிரி வந்து பாராட்டினவர் வந்து யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய கவிமணி. ஓகேங்களா? ஓகே. சரி. அடுத்தது, திருக்குறள் பெருமையை பற்றி பாடியிருக்காரு. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஒதித்தொழுது எழுக ஊர்ந்து அப்படின்னு வந்து திருக்குறளை வந்து பாராட்டியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கவிமணி. சரிங்களா? சிலப்பதிகாரத்தையும் பாராட்டியிருக்காரு, திருக்குறளையும் பாராட்டியிருக்காரு. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்த கொஷின் அப்படியே நமக்கு என்ன ஆயிருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? நீதி திருக்குறளை நெஞ்சாரத்தம் வாழ்வில் ஒதித்தொழுது எழுக ஓர்ந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இங்கே கொடுக்க பதிலாக இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சரி. இதை சொன்னவர் வந்து யார், கவிமணி. ஓகேங்களா? அடுத்தது, சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றிய கவிஞர் வந்து யார்? அப்வியஸாக கவிமணி தான். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கவிமணி. சரிங்களா? அடுத்தது,
ஸோ இன்றைக்கான 10 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 10 கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா கவிமணிக்கான கொஷின்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போ வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வேறு எப்படி நீங்கள் வீடியோஸ் வந்துருச்சுன்றது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராமில் TNPSC ஷார்ட்கட்ஸ் பை தீபா அப்படிங்கிற சேனல் வந்து டெலகிராமில் இருக்கோங்க. ஸோ நீங்கள் அதை வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீடியோஸ் இங்கே ரிலீஸ் ஆனோடனே உங்களுக்கு நாங்கள் அங்கே ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் அதை வச்சும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸ்லாம் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.